இன்றைக்கி நாங்கள் ஜெர்மனியில் இருக்க ஒரு அழகான சிட்டி ஹாம்பர்க் இதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. ஹலோங்க, நான் அந்த இன் ஜெர்மனி. இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க. ரொம்ப நாளாக நாங்களும் இந்த சிட்டியை சுற்றி பார்க்கணும் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைங்க. ஃபைனலி இன்றைக்கி சடனாக பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். இன்றைக்கி நாள் ரொம்ப அழகாகவே ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் கொஞ்சம் அப்படியே வாக் பண்ணிக்கிட்டே இந்த சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். பார்க்க ரொம்ப அழகாகவே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ்க்கு போகலான்னு டிசைட் பண்ணோம். அதுதான் சென்ட் மரியன் டவுன் சர்ச். இந்த சர்ச் ரொம்ப பழமையானதுங்க. பட் நம்ம தஞ்சாவூர் கோவில் அளவுக்கு கண்டிப்பாக கிடையாது. 1800 இந்த சர்ச்சை டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த சிட்டியோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் இந்த சர்ச் ரொம்ப வீக்காக இருந்ததுக்காகவும். பட் அதே இடத்துல 1893 இந்த சர்ச்சை பில்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட் வார் 2 டைமில் கூட இந்த சர்ச் பெருசாக டேமேஜ் ஆகலை, சேஃபாக தான் இருந்திருக்கு. இந்த மாதா கிட்டே நீங்கள் எது வேண்டிக்கிட்டாலும் நடக்குமாங்க. நானும் அப்படியே ஒரு கேண்டிலை பற்ற வச்சுட்டு என்னோட வேண்டுதலையும் வேண்டிக்கிட்டாங்க. அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ப்ரே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக நாங்கள் ஒரு பிளேஸ் போனோங்க. இது தாங்க ஹாப்ட்பானோஃப் சிட்டி சென்டர்னு சொல்லுவாங்க. இதுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. 1906 தான் இதை கட்டி முடித்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ஹாம்பர்க்கில் நிறைய சின்ன சின்ன ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருந்திருக்கு. இதை கம்பைன் பண்ணி பெருசாக கட்டினது தாங்க இந்த இடம். இது ஜெர்மனிலே ஒரு பெரிய ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ரொம்ப பிஸியான இடமும் கூடங்க. டெய்லி லட்சக்கணக்கான மக்கள் இங்கே ட்ராவலும் பண்ணுவாங்க. ரொம்ப க்ரௌடான பிளேஸும் கூடங்க. பட் நம்ம ஊர் அளவுக்குலாம் க்ரௌடு இல்லைங்க. நம்ம மொத்த தமிழ்நாட்டில் இருக்க பாப்புலேஷன் தாங்க ஜெர்மனியில் இருக்கிற மொத்த பாப்புலேஷனுமே. சரி, அப்படியே ஷாப்பிங்லாம் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் இறங்கி ஷாப்பிங்லாம் போனாங்க. பட் விலையை பார்த்தா எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்தது. சரி, எதுவுமே வாங்கலைங்க. சரி, பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் இருந்ததுங்க. சரி, மொபைல் போய் பார்க்கலாம் ரேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போனோம். மொபைல் ரேட்டு பார்த்தா நம்ம இந்தியாவில் தாங்க சீப்பு, இங்கே ரொம்ப அதிகமாகவே இருந்தது. சரி, எதுவும் வாங்கலைங்க. சரி, சுற்றி டயர்டாகிட்டு லாஸ்ட்டாக எங்கள் ஃப்ரெண்டோட ஹாஸ்டலுக்கு போயிட்டோங்க. அங்கே போனால் எங்கள் ஃப்ரெண்டு எங்களுக்காக சாப்பாடெலாம் சமைச்சு வச்சுருந்தா. எல்லாம் அப்படியே சாப்பிட்டு ஜாலியாக பேசிட்டு அப்படியே தூங்கிட்டுங்க. இன்றைக்கி ரொம்ப அழகான